வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. காலேஜ் முடிச்ச கையோட கண்ணாலத்தையும் முடிச்சு போடலாம்னு வீட்ல பேசிக்கிறாங்க. கை நிறைய வலிச்சு திருப்தியா சாப்பிடுவேனே தவிர கரண்டியை பிடிச்சி மத்தவங்களை திருப்தி படுத்துற மாதிரி சமைக்க தெரியாது. போற இடத்துல என்ற பிறந்த வீட்டை பத்தி குறை சொல்லிடக்கூடாது என்ற சமையல் கை பக்குவத்துல நல்லா வவுறு நிறக்க வலிச்சு உண்டு போட்டு உண்ட மயக்கத்துல ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா அப்படின்னு எங்க மாமியார் எங்க அம்மாவுக்கு போனை பண்ணி பேசோன்னு என்ற சமையல் மனம் ஊடகமா வீசோன்னு பொண்ணு பார்க்க வரையில பிள்ளைக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டவங்க மூஞ்சில நான் கரிய பூசோன்னு அதுக்கு நீங்க தான் கண்ணு ஈஸியா ஏதாச்சும் டிஷ் இருந்தா சொல்லோன்னு நீங்க சொன்னதை சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தின்னு ஓட்டு இன்னொரு வாட்டி செஞ்சுதான் எங்க மாமியார் என்ற கிட்ட கேட்கோன்னு. சரி கண்ணு சொல்றேன்னுடுங்க. அப்படி மட்டும் உங்க மாமியார் உங்ககிட்ட வந்து கேட்டுச்சுன்னா உன்னைய 3 விசில்ல முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வரேன்னு சொல்லி பச்சை பயிரை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுப்புல குக்கரை வச்சு தேங்காய் எண்ணெயை ஊத்தி கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வரமிளகாய் பூண்டு வெங்காயம் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பச்சை பயிரை போட்டு 1க்கு 2.5 கிளாஸ்ங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 3 விசில் விட்டு எடுத்தா அருமையான பச்சை பயிறு கூட்டாஞ்சோறு ரெடி. தயிரோட வச்சு சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு புடி.